என் செல்ல குழந்தையே, இன்று என் குழந்தைக்கு மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாள். இன்று காலை உனக்கு தேய்பிறை பஞ்சமி திதியோடு ஆரம்பித்தாலும் இன்று மதியம் 1:26 சஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்றது. இன்று உன்னுடைய அன்பிற்கு உகந்த இந்த வராகி என்னையும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வணங்க வேண்டிய நாள். இருந்தாலும் பகல் நேரத்தில் வணங்க வேண்டிய தெய்வமான முருகப்பெருமானுக்கு உகந்த நேரம் நாளை காலை என்பதனால் நாளை சஷ்டி திதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. என் பிள்ளையே, அதற்காக இன்று கிடைத்திருக்கின்ற அற்புதமான நேரத்தை நீ விட்டுவிடக்கூடாது. இன்று நீ அவர் முன்னால் வைக்கின்ற வேண்டுதல், உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். என் தங்கமே, நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு நீ சரியாக செய்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். அது உனக்கே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கும். முழுமையாக மாற்றம் அடைந்து விட்ட பிறகு நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையை வாழ துடிக்கின்ற உனக்கு தெய்வம் ஒரு நாளும் உதவி செய்யாமல் போகாது. எவ்வளவோ இன்னல்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்த தெய்வங்கள் இப்பொழுதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் அவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். உனக்கு ஒவ்வொரு உதவிகளையும் அவர்கள் செய்து கொடுக்கும் பொழுது எந்த காலத்திலும் நீ தவறுகளை செய்துவிடக்கூடாது என்றுதான் நினைப்பார்கள். மற்றபடி இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மனநிறைவை நிச்சயமாக தரும். என் பிள்ளையே, துன்பங்கள் பல கடந்து நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தி இருக்கும். அந்த சந்தோஷத்தை பற்றி கொண்டுதான் அந்த துன்பத்தை மறந்து நீ கடந்து வந்திருப்பாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது இப்படித்தான் என்றால் அப்படித்தான் நடக்கும். உனக்கொன்று மற்றவர்களுக்கு ஒன்று என்று விதிவிலக்கெல்லாம் இங்கு கிடையாது. என் பிள்ளையை, எல்லோருடைய எண்ணங்களும் வேறு வேறாக இருந்தாலும் கஷ்டங்கள் வரும்பொழுது கண்ணீர் எல்லோருக்கும் ஒன்றாகத்தான் வரும். சோதனைகள் வருகின்ற நேரம் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு கற்றுக்கொள்கின்றாய். நன்மைகள் நடக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அர்த்தத்தை உணர்கின்றாய். அந்த நேரத்தில் உனக்கு தெய்வத்தினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கிறது என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டால் மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றாய். இதுதான் உண்மை. என் பிள்ளையை, தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை நினைக்கச் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? எந்நேரமும் துன்பத்தை பற்றியும் துயரத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற என் பிள்ளை, அதிலேயே மூங்கி கிடந்து உன் மனநிலையில் சில பாதிப்புகளையும் நீ அடைந்து விட்டாய். நமக்கு பைத்தியம் பிடித்து விடும் போல் இருக்கிறதே என்று சொல்கின்ற எத்தனையோ பிள்ளைகளை நான் கண்டிருக்கின்றேன். இது போன்றெல்லாம் மனநிலை பாதிக்கின்ற அளவிற்கு எந்த ஒரு விஷயங்களையும் சிந்திக்க கூடாது. தெய்வத்தை வணங்குகின்ற வாய்ப்பு கிடைத்து விட்டால் தெய்வத்தின் பக்கம் உன் கவனத்தை திசை திருப்பி அவர்களிடத்திலிருந்து உனக்கான நிம்மதியை நீ பெற்றுக்கொள்வாய். அவர்கள் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய். அப்பேற்பட்ட இந்த நாளில் என் பிள்ளை, நீ முருகப்பெருமானினுடைய அருளையும் உன் தாயானவள் என்னுடைய அன்பையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். இன்று இந்த தாயானவளினுடைய நாமத்தை
உச்சரிக்கும் பொழுது, முருகப்பெருமானினுடைய நாமத்தை இன்று நீ உச்சரித்தால் உனக்கு கஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஒரே நாளில் நடக்க தொடங்கும். வஜ்ரகோஷம் என்று இந்த வராகி என்னை அழைக்கின்ற என் பிள்ளை, ஓம் சரவணபவ என்று சொல்லிப்பார். நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய அன்பு உனக்கு கிடைத்துவிடும். இவரினுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டி நீ செய்கின்ற ஒவ்வொரு பூஜைகளிலும் மனம் குளிர்ந்துதான் நிற்கின்றார். திருச்செந்தூரிலிருந்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நீ நினைக்கலாம், நாம் தான் தெய்வத்தை நாடிச் சென்று கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் உண்மை அது கிடையாது. என் பிள்ளையே, தெய்வம்தான் தன்னை தேடி உன்னை வர வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் இல்லாமல் அவ்வளவு எளிதாக அவர்களை நெருங்கிவிட முடியாது. அவ்வளவு சாதாரணமாக அவர்களின் அன்பினை பெற்றுவிட முடியாது. இதை நீ உணர்ந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அடியெடுத்து வைக்க வேண்டும். நாம் நினைப்பது போல நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கிறது என்று உனக்கு ஒரு எண்ணம் வரும். அது தெய்வத்தினுடைய அருளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்ட பிறகு. அதுவரையிலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டித்தான் ஆக வேண்டுமா என்று சொல்வாயானால், என் பிள்ளையை, எதையுமே கஷ்டம் என்று நீ நினைத்தால்தான் அது உனக்கு கஷ்டம். எல்லாவற்றையும் நாம் கடந்துதான் வந்து கொண்டிருக்கின்றோமே, இது என்ன பெரிய விஷயமா என்று எண்ணிக்கொண்டால் எந்த ஒரு கஷ்டங்களும் உன்னை எதுவும் செய்யாது. எந்த ஒரு சோதனைகளும் உன்னை இந்த வாழ்க்கையில் எதுவும் செய்து விடாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் தெய்வத்தின் அன்பு மறைந்திருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். கஷ்டத்தையும் தந்துவிட்டு அன்பு என்று சொல்ல முடியுமா? என் பிள்ளையே, உண்மையில் அது அன்புதான். இந்த ஒரு கஷ்டம் உனக்கு வரவில்லை என்றால் இதைவிட பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் நீ சரியாகத்தான் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். சரியாகத்தான் உன்னுடைய உழைப்பு அதில் இருக்கிறது என்றால் என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சட்டென்று என் குழந்தை, உன்னுடைய அந்த சரியான நேரத்தில் தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை சரியாக செய்துவிட்டால் நீ வேண்டியது உடனடியாக உன் கைகளில் கிடைத்துவிடும். இங்கே சிலர் எந்த முயற்சிகளும் இல்லாமல் பரிகாரங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நாளும் பலன் கிடைக்கப் போவது கிடையாது. தெய்வம் கண்களை மூடிக்கொண்டு யாருக்கும் எதையும் கொடுப்பது கிடையாது. உண்மையில் யாருக்கு அதை பெறக்கூடிய தகுதி இருக்கின்றதோ, யாருக்கு உண்மையான உழைப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ அவருக்கு வெற்றிலை தீபம் ஏற்ற வெற்றிலையை வாங்கி கொண்டு உன் இல்லத்தில் வைத்துவிடு. நாளைய விடியலில் அவருக்கு நீ வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடு. ஒரு தாம்பூல தட்டின் மீது 5 வெற்றிலைகளை பரப்பி வைத்து அதன் நடுவே தீபத்தை நீ ஏற்ற வேண்டும். நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி என் பிள்ளை நீ அந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். நிச்சயமான பலன்கள் உனக்கு உறுதி எனும் பொழுது இதை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. என் தங்கமே, ஓம் சரவணபவ என்று நீ சொல்கின்ற வார்த்தையில் உயிர் இருக்க வேண்டும். நீ ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்வதற்கே பலனற்று போய்விடாதே. எதை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் செய்துவிடு. நிச்சயமாக என் பிள்ளைக்கு நன்மைகள் நடந்தே தீரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.